கீழமை நீதிமன்றங்களுக்கு மத்திய அமைப்பு மூலம் நீதிபதிகளை தேர்வு செய்யும் புதிய திட்டத்திற்கு சென்னை உட்பட 18 உயர் நீதிமன்றங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமின்றி தமிழக அரசு தனது நிலையை வரும் 28ஆம் தேதிக்குள் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய இணைகிறார் எமது செய்தியாளர் அரவிந்த். அவரிடமிருந்து கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். அரவிந்த், கீழமை நீதிமன்றங்களுக்கு மத்திய அமைப்பு மூலம் நீதிபதிகளை தேர்வு செய்யும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு சென்னை உட்பட 18 உயர்நீதிமன்றங்கள் ஆதரவு தெரிவிப்பதாக தகவல்கள் இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் அரவிந்த். நாட்டில் உள்ள அனைத்து கீழமை நீதிமன்றங்களுக்கும் பொதுவாக ஒரு மத்திய அமைப்பு மூலம் தேர்வு நடத்தி நீதிபதிகளை நியமிப்பதற்கான புதிய திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருந்தது. இந்நிலையில் இந்த திட்டத்தை தானாக முன்வந்து வழக்காக பதிவு செய்துள்ளது உச்சநீதிமன்றம். இந்நிலையில் இந்த மத்திய அரசின் புதிய திட்டம் தொடர்பாக உயர் நீதிமன்றங்களும் அதே போல மாநில அரசுகளும் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிங்கள் என கூறி அனைத்து மாநிலத்திற்குமே உச்சநீதிமன்றமானது நோட்டீஸை அனுப்பியிருந்தது. அதே போல அனைத்து உயர் நீதிமன்றங்களும் தங்களுடைய கருத்தை தெரிவிங்கள் எனவும் கூறியிருந்தது. ஏனென்றால் தற்போதைய சூழலில் கீழமை நீதிமன்றங்களின் நீதிபதிகளானது அந்தந்த மாநில அரசுகளே நியமித்து வருகின்றன. அதாவது தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலியமாக கீழமை நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகள் தேர்வு செய்யப்பட்டு வருகிறார்கள். இந்நிலையில் இந்த புதிய திட்டம் மூலமாக மத்திய அரசின் ஒரு அமைப்பானது நீட் எப்படி ஒரு மருத்துவ நுழைவுத் தேர்வை நீட் உள்ளிட்ட சிபிஎஸ்இ அமைப்புகள் நடத்துகின்றனோ அதே போலவே இந்த நீதிபதிகள் நியமனத்திற்கும் ஒரு மத்திய அமைப்பானது ஒரு தேர்வை நடத்தும். இந்த மாநிலத்தில் அதாவது கேரளாவை சேர்ந்தவரும் தமிழகத்தில் நீதிபதிகளாக ஆக முடியும் இதன் மூலமாக. இந்நிலையில் இது தொடர்பாக அனைத்து மாநில அரசுகளும் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிங்கள் என உச்சநீதிமன்றம் கடந்த மே மாதமே நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமரும் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது 18 உயர் நீதிமன்றங்கள் மொத்தம் 21 நீதிமன்றங்கள் இந்த நோட்டீஸுக்கு பதிலளித்துள்ளன. அதில் 18 உயர் நீதிமன்றங்கள் தமிழகம் உள்ளிட்ட 18 உயர் நீதிமன்றங்கள் இந்த திட்டத்தை தாங்கள் வரவேற்பதாகவும் தாங்கள் இந்த திட்டத்துக்கு ஆதரவு அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். 3 உயர் நீதிமன்றங்கள் மட்டுமே இந்த திட்டத்தில் தங்களுக்கு மாற்று கருத்து இருப்பதாக தெரிவித்துள்ளனர். குறிப்பாக குஜராத் அதே போல ஆந்திரா மற்றும் கேரளா உள்ளிட்ட 3 உயர் நீதிமன்றங்கள் இந்த திட்டத்தில் தங்களுக்கு மாற்று கருத்து இருப்பதாக தெரிவித்துள்ளனர். அதே போல தமிழகம் உள்ளிட்ட அரசுகள் இன்னும் அந்த பதிலளிக்காத காரணத்தினால் வரும் 28ஆம் தேதி அதாவது ஜூலை 28ஆம் தேதிக்குள் தமிழகம் உள்ளிட்ட மற்ற மாநில அரசுகள் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிங்கள் எனவும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. அதே போல இந்த வழக்கின் விசாரணை 28ஆம் தேதிக்கும் ஒத்திவைத்துள்ளனர். அரவிந்த், இப்ப இந்த கீழமை நீதிமன்றங்களுக்கு மத்திய அமைப்பு மூலம் நீதிபதிகள் தேர்வு நடத்தும் திட்டம் எதற்காக இந்த மாதிரியான ஒரு திட்டம் இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறது? அது தொடர்பான தகவல்கள் இருக்கிறதா? பொதுவாக தற்போது கீழமை நீதிமன்றங்களில் அதிகப்படியான நீதிபதிகளின் இடங்கள் காலியாக இருக்கிறது. இந்நிலையில் அதனை முழுவதுமாக ஒரே சீரான நேரத்தில் நிரப்புவதற்காகவும் இது போன்ற அந்த டைம் கேப் அதாவது ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு காலகட்டங்களில் தங்களுடைய தேர்வை நடத்துகிறார்கள். அதே போல இந்த மாநிலத்தை சேர்ந்தவர் மற்ற மாநிலங்களில் தங்களால் நீதிபதி ஆக முடியாத சூழல் இருக்கிறது. எனவே அதனை அனைத்தையும் களையும் நோக்கில் ஒரே அமைப்பு இந்த தேர்வை நடத்தும். அதே போல சீரான இடைவெளியில் இந்த தேர்வு தொடர்ந்து நடத்தப்படும். ஏனென்றால் மாநில அரசை பொறுத்தவரை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாநில அரசுகள் தேர்வு நடத்துகின்றன. ஒரு சில காலகட்டங்களில் மாநில அரசு பல்வேறு காரணங்களுக்காக இந்த தேர்வுகளை ஒட்டியும் வைக்கிறது. இந்நிலையில் இது போன்ற அந்த பிரச்சனைகளை களைவதற்காக ஒரே நேரத்தில் நாடு முழுவதும் உள்ள கீழமை நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகளை நியமிப்பதற்காகவும் இதன் மூலமாக நீதிபதிகளின் காலியிடங்களை விரைவில் நிரப்ப முடியும் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்கு தான் இது போன்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு முன்வைத்திருக்கிறது. இது தொடர்பாகத்தான் பல்வேறு மாநில அரசின் கருத்துக்களை உச்சநீதிமன்றம் கேட்டுள்ளது.